புனித பியோ 23 அற்புத உண்மைகள் 1. 20ஆம் நூற்றாண்டின் மிக பிரபலமான கத்தோலிக்க புனிதர் புனித பியோ 2. இயற்பெயர் பிரான்சிஸ்கோ போர்ஜியோன் 3. இவர் வாழ்ந்த காலம் கிபி 1887 முதல் 1968 வரை. 4. 5 வயதிலேயே இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். 5. 10 வயதில் கப்புச்சின் துறவியாக திட்டமிட்டார். 6. 15 வயதில் கப்புச்சின் துறவு மடத்தில் சேர்ந்தார். பியோ என்ற பெயர் வழங்கப்பட்டது. 7. 1910 குரு பட்டம் பெற்றார். 8. 1918 இயேசுவின் 5 காயவரம் பெற்றார். 9. 50 ஆண்டுகள் இந்த புண்களை தாங்கிக் கொண்டிருந்தார். 10. அபூர்வ நறுமணம். அவரது புண்களில் இருந்து வந்த இரத்தம் ரோசா பூவின் நறுமணம் வீசியது. 11. தினசரி 12 முதல் 15 மணி நேரம் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி பாவிகளை இறைப்பாதம் கொண்டு வந்தார். 12. மனதை வாசிக்கும் வரம் பெற்றிருந்ததால் பாவங்களை திட்டமிட்டு மறைப்போரின் பாவங்களை எடுத்துரைத்து மனம் திருந்தும்படி செய்வார். 13. தெய்வீக தரிசனங்கள். சிறு வயதிலிருந்தே விண்ணக தரிசனங்கள் மற்றும் இயேசு, மரியாள் ஆகியோருடனான பேறுகளை அனுபவித்தார். 14. பிசாசுகளின் தாக்குதல்களை தொடர்ச்சியாக எதிர்கொண்டார். 15. ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சியளிக்கும் வரம் பெற்றிருந்தார். 16. 2ஆம் உலக போரில் வானில் தோன்றி அவரது நகரை குண்டு வீசிலிருந்து காப்பாற்றினார். 17. பிறவி குருட்டு சிறுமிக்கு பார்வையளித்து அற்புதம் தந்தார். 19. இறப்பதற்கு முன் 50 ஆண்டுகளாக இருந்த அவரது புண்கள் மறைந்தன, வடு கூட இல்லை. 20. திருப்பலி. அவர் நிறைவேற்றிய திருப்பலியானது ஆழ்ந்த பக்தியுடனும் நீண்ட நேரம் நீடித்தும் இருந்தது. அதில் முழுமையாக ஈடுபட்டிருப்பதாக மக்கள் நம்பினர். 21. 2002 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். 22. இத்தாலியில் உள்ள அவரது கல்லறை இன்றும் லட்சக்கணக்கானோரை ஈர்க்கிறது. 23. ஜெபியுங்கள், நம்பிக்கை வையுங்கள், கவலைப்படாதீர்கள் என்பது அவரின் பிரபலமான இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்களை உருவாக்கும் வாசகமாகும். புனித பியோ பிறந்த ஆண்டு எது, திருநாள் எது? மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.